வசனம் திருவசனம் வாழ்வளிக்கும் நீரை வசனமே. இறை மக்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 35 வரை. அவர்கள் கபர்நகூமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடொருவர் வாதாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, இன்றைய சமுதாயத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நான் பெரியவனா, நீ பெரியவனா? இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல உதாரணமான வாழ்வை எடுத்து கூறுகின்றார், எடுத்து வைக்கின்றார். நான் எப்பொழுதெல்லாம் இந்த சிந்தனையை எடுக்கின்றனோ அப்பொழுது எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகத்துக்கு வருகின்றது. படகு போட்டி. படகு போட்டியானது கேரளாவில் நடைபெறுகின்றது, தமிழ்நாட்டில் நடைபெறுகின்றது, பல இடங்களில் நடைபெறுகின்றது. இந்திய நாட்டு படகு தயாராக இருக்கின்றது, ஜப்பான் நாட்டு படகு தயாராக இருக்கின்றது. படகு போட்டி நடைபெறுகின்றது. அந்த படகு போட்டியிலே இறுதியாக யார் வெற்றி அடைகின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டு ஜப்பான் நாட்டை சார்ந்தவர்கள் வெற்றி அடைகின்றார்கள் என்று நாம் கற்பனையில் வைத்துக்கொள்வோம். அவர்கள் ஏன் வெற்றி அடைந்தார்கள், ஏன் இந்திய நாட்டை சார்ந்தவர்கள் வெற்றி அடையவில்லை என்று சொல்லி ஆராய்ச்சி செய்கின்றோம். அந்த ஆராய்ச்சி செய்யும் பொழுது தெரிகின்றது, ஜப்பான் நாட்டு படகில் 8 பேரில் எத்தனை பேர் படகை ஓட்டினார்கள், இந்திய நாட்டு படகில் எத்தனை பேர் படகை ஓட்டினார்கள் என்று பார்க்கும் பொழுது 8 பேர் இருக்கின்றார்கள். ஆனால் ஜப்பான் நாட்டு படகில் இருந்தவர்களில் 8 பேரில் 7 பேர் படகை இயக்குகின்றார்கள், இயக்கி கொண்டு முதலிடத்தை பெறுகின்றார்கள். ஆனால் நமது இந்திய நாட்டு படகில் ஒருவர்தான் படகை இயக்கி இருக்கின்றார், 7 பேர் அதிகாரிகளாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இந்திய நாட்டு படகில் சென்றவர்கள் தோல்வியை தழுவுகின்றார்கள். இதை எதை காண்பிக்கின்றது என்றால், நமது நாட்டில், நமது ஊரில், நாம் வாழ்கின்ற இடத்தில் இன்று நிறைய தலைவர்களை பார்க்கின்றோம், பணியாளர்களை பார்க்க முடியவில்லை. நான் தான் பெரியவன் என்று எல்லோரும் மார்பு தட்டி, எல்லோரும் கைத்தட்டி, எல்லோரும் வரவேற்கின்ற வகையில் பேசுகின்றார்களே தவிர பணிவிடை செய்வதற்கு தயாராக இல்லை. நான் பங்கு தளத்தில் ஒரு முறை மறையுரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது கேட்டேன், யாராவது பேயை பார்த்திருக்கின்றீர்களா என்று கேட்டபொழுது யாரும் கை தூக்கவில்லை. கை தூக்குங்கள், யாரும் கை தூக்கவில்லை. நான் மட்டும் கை தூக்கினேன், நான் பேயை பார்த்திருக்கின்றேன் என்று. ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள், எப்படி இவர் மட்டும் பேயை பார்க்க முடியும்? நான் சொன்னேன், அன்பு பிள்ளைகளே, ஒரு காலத்தில் நான் வளர்ந்த பருவத்தில் எல்லோரும் என்னிடம் சொல்வார்கள், அங்கே போகாதே, இங்கே போகாதே, அங்கே பேய் இருக்கின்றது என்று. நான் இரவு நேரங்களில் இப்பொழுதெல்லாம் நன்றாக தைரியத்துடன் நடந்து செல்கின்றேன், பயம் இல்லை. ஆனால் இப்பொழுது ஒரு பேய் இருக்கின்றது, பகல் பேய். அந்த பகல் பேயை பார்த்தால் பயமாக இருக்கின்றது. மனிதர்கள் பேய் குணங்களை அதிகமாக அடைவதன் காரணமாக, நான் தான் பெரியவன் என்ற பேய் உள்ளே வருவதன் காரணமாக எல்லோருமே ஒருவரை பார்த்து தற்பெருமையுடனும் அல்லது மரியாதையின்மையுடனும் நடந்து கொள்வதன் காரணமாக பேய்த்தன்மை அதிகமாக இருக்கின்றது. பேயினுடைய குணங்கள் யாவை? இந்த பேயினுடைய குணங்களை நாம் அழிக்க முடியுமா? முடியும். பேயினுடைய குணங்கள் தற்பெருமை, சீற்றம், காமவெறி, பேராசை, பெருந்தீனி விரும்பல், பொறாமை, சோம்பல். வீட்டுக்கு சென்றோமானாலும் சரி, எங்கு சென்றாலும்
சாப்பாடு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். தூங்குமிஞ்சிகளாக இருக்கிறோம். சில பேர் சோம்பேறிங்களாக இருக்கிறாங்க. சரியாக வேலை செய்வதில்லை, பணித்தலங்களில் வேலை செய்வதில்லை. இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இரவிலே பார்க்கக்கூடிய பேயை விட பகலில் பார்க்கின்ற பேய்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. அப்போ என்ன கடவுள் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார்? எல்லோரும் வானதூதர்களாக, பணிவிடை செய்கின்றவர்களாக இந்த உலகில் உருவாக வேண்டும். வானதூதர்கள் என்றால் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த குணங்கள், தாழ்ச்சி, பொறுமை, கற்பு, தாராள குணம், அளவோடு உண்ணுதல், பிறரன்பு, சுறுசுறுப்பு, இதையெல்லாம் நாம் கிறிஸ்தவ வாழ்வில் உள்நோக்கி உள்ளடக்கி வரும்பொழுது உண்மையிலுமே நல்ல குணமுடையவர்களாக நாம் வாழ முடியும். எனவே பேய்களை நாம் விட்டுவிட வேண்டும். நாம் எப்பொழுதுமே தூய ஆவியை உட்கொண்டவர்களாக, தூய ஆவியை பெற்றவர்களாக வாழ வேண்டும். ஒரு இடம், ஒரு அமைப்பு என்று சொல்லும் பொழுது, ஒரு பங்கு அல்லது ஒரு இல்லம் என்று சொன்னால் அங்கே வானதூதர்கள் நம்மை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். எப்படி? எருசலேம் என்று சொல்லுகின்றோம், புதிய ஜெருசலேம். புதிய ஜெருசலேம் என்று சொல்லும் பொழுது அங்கே 12 வாயில்கள் இருக்கின்றன, 12 குணங்கள் இருக்கின்றன, 12 அடிக்கற்கள். ஒவ்வொரு நுழைவு வாயிலிலும் ஒரு அப்போஸ்தலனுடைய பெயர் பொறிக்கப்பட்டு இருக்கின்றது. இவ்வளவு பாதுகாப்பான இடத்திற்கு யார் வர முடியும்? புனிதமான தூயவர்கள் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும். நாம் வீட்டுக்கு செல்லுகின்றோம், பணியிடங்களுக்கு செய்கின்றோம், எல்லா இடத்திலும் தூய்மையாக இருக்கும் பொழுது நாம் அங்கே செல்ல முடியும். பங்குக்கு செல்லும் பொழுது அங்கே நுழைவு வாயில் இருக்கின்றது, வீட்டுக்கு செல்லும் பொழுது ஒரு நுழைவு வாயில் இருக்கின்றது. ஆனால் அங்கே 12 தூதர்கள் நின்று கொண்டு இருக்கின்றார்கள், 12 அப்போஸ்தலர்கள் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். தூய்மையான உள்ளமுடையவர்கள் மட்டும்தான் உள்ளே செல்ல முடியும். இந்த வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு எப்படி கொடுக்கின்றார் என்று சொன்னால், நீங்கள் பணிவிடை செய்யுங்கள், அந்த பண்பை பெறுங்கள், உள்ளே செல்ல முடியும், உன்னதமான வாழ்வை நாம் அடைய முடியும். இந்த சூழ்நிலையிலே நான் சொல்லுகின்ற பொழுது எல்லோருமே பணிவிடை செய்ய முன் வருகின்றார்களா? இல்லை, ஒரு சிலர் தான் முன் வருகின்றார்கள். ஆதி காலத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம், அந்த ஆணவம் நம்மை ஆட்கொள்ளுகின்றது. ஆணவம் என்று சொல்லுகின்ற பொழுது மனிதன் கடவுளுடைய எண்ணங்களை விட்டு மனித எண்ணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றான். மனிதன் கடவுளாக மாற ஆசைப்படுகின்றான். ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் என்ன நினைத்தார்கள்? நான் கடவுளாக மாற வேண்டும். விளக்கப்பட்ட கனியை உண்டார்கள், ஆணவம் அவர்களை ஆட்கொண்டது. அங்கே மனிதன் கடவுளாக மாற விரும்புகிறான். அதே நேரத்தில் இங்கே இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் செய்த பாவங்களையெல்லாம் சுமந்து கொண்டு கடவுள் மனிதனாக இங்கே தன்னையே தாழ்த்தி கொண்டு கீழே இறங்கி வருகின்றார். இதுதான் தெய்வ செயல். மனித செயல் ஒரு பக்கம் இருக்கின்றது, மனித எண்ணங்கள், மறுபக்கம் தெய்வ எண்ணங்கள் மாறுபட்டதாக இருக்கின்றது. இந்த செயலை தான் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். கடவுள் நமக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார். ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் என்னவென்றால், பாவமே அறியாதவர் அவர் உலகின் பாவ மூட்டையை எல்லாம் சுமந்து கொண்டு கீழே வருகின்றார். யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற அந்த பாவ மூட்டையை சுமந்து வரும் பொழுது திருமுழுக்கு யோவான் அதிர்ச்சி அடைகின்றார். கடவுள் இங்கே பாவம் பெற்ற அல்லது பாவமுடைய நமக்கு இங்கே வந்து மீட்பு கொடுக்க யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற வந்திருக்கின்றாரே, என்ன அதிர்ச்சி! ஷாக் ட்ரீட்மெண்ட். இரண்டாவது ஷாக் ட்ரீட்மெண்ட் நடைபெறுகின்றது. இரா உணவிலே எல்லோரும் உண்ட பிறகு என்ன செய்யலாம், என்ன பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே எல்லோருடைய பாதத்தையும் கழுவுவதற்கு தயாராகுகின்றார். பேதுரு அதிர்ச்சி அடைகின்றார். இதெல்லாம் எப்படி நடைபெறும் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொருடைய பாதத்தையும் கழுவுகின்றார். அவர் இயேசு சொல்லுகின்றார், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். பணிவிடை செய்வதற்கு இன்று மக்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றார்கள், குறைந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, எல்லோரும் பதவிதான் விரும்புகின்றார்களே தவிர பணியை விரும்புவதல்ல. பதவி என்பது எதற்கு? பணி செய்வதற்கு. ஒரு பதவி கொடுக்கும் பொழுது பணி செய்ய நான் இங்கு வந்திருக்கின்றேன் என்று கருதினால் அங்கே நன்மை பிறக்கும். நீயா நானா என்று போட்டி மனப்பான்மை இருக்கின்ற இந்த உலகத்தை நாம் அப்படியே எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் வாழ முடியாது, வெற்றியடைய முடியாது, நல்ல கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடியாது, நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியாது. இந்த நோக்கத்தை தான் நம் மனதில் வைக்க வேண்டும். பணிவிடை செய்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த கனவை, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார்.
குடும்ப வாழ்விலும் சரி, சமுதாய வாழ்விலும் சரி, ஒருவர் மற்றவரை அடக்கி ஆள வேண்டும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கணவன் மனைவியை, மனைவி கணவனை அடக்கி ஆள வேண்டும். அப்பொழுது அங்கே பிளவு வருகின்றது. பிள்ளைகளும் நான் ஏன் எனது தந்தைக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிய வேண்டும், நான் செய்வதை செய்து கொண்டிருப்பேன். தொடக்கத்திலிருந்து எதற்கு முக்கிய இடத்தை கொடுக்க வேண்டும்? பிள்ளைகள் எல்லோரும் வளர்கின்ற பொழுது கடவுளுக்கு முதலிடத்தையும், கல்விக்கு 2வது இடத்தையும், கட்டுப்பாட்டுக்கு 3வது இடத்தையும், சாப்பாட்டுக்கு 4வது இடத்தையும் கொடுக்கும் பொழுது ஒரு ஒழுக்கமான வாழ்வு பிறக்கின்றது. இல்லாவிட்டால் எல்லோருமே நீ என்னை அடக்கி ஆள எப்படி முடியும், நான் உன்னை அடக்கி ஆள்வேன் என்ற அந்த அடக்குமுறையை பயன்படுத்துகின்றார்கள். ஒரு மிருகத்தன்மை அங்கே பிறக்கின்றது. அதற்கு பதிலாக விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுக்கின்ற எவனும் கெட்டு போவதில்லை. ஆனால் கெட்டு போகின்றவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். அந்த பண்பை நாம் உள்வாங்கி எல்லோரும் ஒருவரை பார்த்து எனக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அந்த தீமையை அகற்றி விடுகின்றேன் என்று சொல்லி பேசும்பொழுது அங்கே நன்மை பிறக்கின்றது, நல்ல வாழ்க்கை பிறக்கின்றது. அதை தான் ஒருவரை ஒருவர் கடிந்து விழுங்குவதை விட்டுவிட்டு அடக்கி ஆளாமல் பிறருக்கு தொண்டு ஆற்ற வேண்டும் என்று மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் 25 முதல் 26 வரை நாம் அங்கே வாசிக்கின்றோம். மேலும் இந்த தொண்டு செய்கின்ற நேரத்திலே எப்பொழுதுமே விண்ணகத்தில் இருக்கின்ற ஞானத்தையும் மண்ணையில் இருக்கின்ற ஞானத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மண்ணக ஞானம் பேய்த்தன்மை கொண்டது. பேய் நம்மை சோதித்து கொண்டே இருக்கும். இன்று உலகிலே தீமை செய்கின்றவர்கள் சாதாரண அறிவு உடையவர்களை விட மிக திறமை உடையவர்கள், நிறைய அறிவு பெற்றவர்கள். அது பேய்த்தன்மை. ஆனால் ஞானம், நமது விண்ணக ஞானத்தை பெற்றவர்கள் எல்லா விதத்திலும் அமைதி, பொறுமை, இணங்கி எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்வார்கள். ஆனால் பேய்த்தன்மை உடையவர்கள் பொறாமை, மனக்கசப்பு, கட்சி மனப்பான்மை, வேற்றுமை, ஜாதி, மதம், இனம் என்று எந்த வகையில் நம்மை பிரிக்க முடியுமோ ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடித்து பிரித்து கொண்டே வாழ்வார்கள். ஒற்றுமையாக வாழ முடியாது. அந்த தன்மையிலிருந்து மாறுபட்டு நாம் வாழ வேண்டும். பிறரை அடக்கி ஆள்பவர்களை விட நாம் பிறருக்கு உதவி செய்கின்றவர்களாக மாற வேண்டும். அடக்கி ஆள்கின்றவர்கள் தற்காலிகமாக வெற்றி பெற முடியும். சில நேரங்களில் பதவி கிடைக்கும், ஆனால் அதை நாம் நீண்ட நாட்களில் அதில் இருக்க முடியாது. ஏனென்றால் தற்காலிகமான ஒரு பதவியாக இருக்கும். ஏனென்றால் ஆணவம் அங்கு அதிகமாக இருக்கின்றது. ஆனால் பணிந்து வேலை செய்கின்ற பொழுது நிரந்தரமான மதிப்புடைய மனிதர்களாக இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். நீதிமானின் பொறுமையும் கடவுளின் பக்தியையும் கடவுள் பயமற்றவர்கள் நம்மை பார்த்து இழிந்துரைப்பார்கள். நீதிமானாக இருக்கின்றீர்கள், கடவுள் பக்தி உடையவர்களாக இருக்கின்றீர்கள், நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாக இருக்கும் பொழுது எல்லோருமே இழிந்து பேசுவார்கள், உங்களை தவறாக பேசுவார்கள். அதையெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். நீதிமானுக்கு எதிர்காலம் இல்லை என்று ஏளனம் செய்கின்றனர். ஆனால் செருக்குற்றோர் எனக்கு எதிராக எழுந்து என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். கடவுள் எனக்கு துணையாய் இருப்பார் என்று சொல்ல முடியும். இந்த துணையை தான் நாம் ஆராய்ச்சி மூலம் காண்கின்றோம். ஆராய்ச்சியிலே நாம் பார்க்கின்றோம், மீனானது கடலிலே முட்டையிட்ட பிறகு தனது கண்களால் அந்த முட்டையை தொடும் பொழுது அந்த முட்டை பொரிக்கின்றது. கண்களால் தொடும் பொழுது. ஆமையானது கடற்கரை ஓரத்திலே வந்து முட்டையிட்ட பிறகு தனது எண்ணத்தால் அந்த ஆமையுடைய முட்டை பொரிக்கப்படுகின்றது. ஆய்விலே சொல்லுகின்றார்கள், ஹியூ என்பவர் முறையிலே மனிதனை நல்ல ஆற்றலால் தொடும் பொழுது, நல்ல குணங்களால் தொடும் பொழுது மனிதன் பல ஆண்டுகள் வாழ முடியும், குணம் பெற்று வாழ முடியும். எனவே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள், பிறரை உங்களது கண்களால் தொடுங்கள், உங்கள் எண்ணங்களால் தொடுங்கள், உங்கள் ஆற்றலால் தொடுங்கள், புதுமைகளை காணுங்கள், பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும். யாராவது நமக்கு தீமை செய்தால் கூட நாம் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை முழுமையாக திறமையாக பாராட்டி எந்நாளும் எப்பொழுதும் ஒரு திறம்பட பிறருக்கு பணி செய்கின்ற நல்ல பிள்ளைகளாக மாற்றுவார். அதனால் சொல்லுவார்கள், இன்று அன்பான இயேசுவே, அழகான இயேசுவே, உம்மோடு வாழவே என் உள்ளம் இயங்குதே. இந்த உலகத்திலே நமக்கு என்ன இருக்கின்றது? பணிந்து குனிந்து வாழும் பொழுது பாட்டில் மட்டுமல்ல, நமது வாழ்விலும் எல்லா நேரங்களிலும் இயேசுவை, அன்பான இயேசுவே, அழகான இயேசுவே, உம்மோடு வாழவே என் உள்ளம் இயங்குதே. ஏனென்றால் உலகமே மாயமாக இருக்கின்றது. அந்த மாயமான உலகிற்கு நமது அன்பை கொடுக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கின்றது. அதை நாம் முழுமையாக கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உன்னதரே உம்மை காண என் உள்ளம் ஏங்கிடுதே. நல்ல கிறிஸ்தவ வாழ்வு ஏன் வாழ்கின்றேன்? நான் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், நல்ல கிறிஸ்தவனாக வாழ்கின்றேன். பிறருக்காக அல்ல,
நான் இயேசுவை முழுமையாக உள்வாங்கும் பொழுது எப்படி ஒரு உப்பு சிலையானது கடற்கரை ஓரமாக நின்று கொண்டு கடலை பார்த்து கேட்கின்றது, உன்னை நான் அனுபவிக்க வேண்டும் என்று. அப்பொழுது கடல் சொல்லுகின்றது, என்னை அனுபவிக்க வேண்டுமா, உள்ளே இறங்கி வா. அந்த உப்பு சிலை உள்ளே இறங்குகின்றது. கரைந்து அந்த கடல் தண்ணீரோடு ஒன்றாக இணைக்கப்படும் பொழுது அனுபவம் அதிகமாகின்றது. இயேசுவை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இயேசுவோடு வாழும் பொழுது, இயேசுனுடைய வாழ்க்கையை பின்பற்றும் பொழுது, அதுதான் முழுமையான வாழ்க்கை. டு நோ அபவுட் ஜீசஸ் இட்ஸ் ஈஸி, பட் நோ ஜீசஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதுதான் வாழ்க்கை. எல்லோருமே இயேசுவை பற்றி பேசுகின்றார்கள், இயேசுவை பற்றி பாடுகின்றார்கள். ஆனால் இயேசுவாக அவராக பிரதிபலிப்பது மிகவும் கஷ்டம். அதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் உன்னதமான கடவுள் என்று சொல்கின்றோம். மேலும் அவர் கல்வாரியை காணும் பொழுது, சிலுவையிலே அவர் அங்கே இருக்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம், சிலுவையை காணும் பொழுது கல்மனம் உருகுதே. ரொம்ப கடினமான மனம். ஆனால் அந்த சிலுவையை பார்த்த உடனே கல்மனம் உருகுதே. கள்ளமில்லா உந்தன் அன்பால் காயம் மாறிடுதே. நிறைய கஷ்டங்கள் இருக்கின்றன. பிறர் எப்படியாவது வதட்ட வேண்டும், பேச வேண்டும், திட்ட வேண்டும் நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவரை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே உன்னையே இப்படி சிலுவையிலே அறிந்திருக்கின்றார்களே, நான் ஒரு சாதாரண மனிதன், பிறரை மன்னித்து விடுகின்றேன் என்று சொல்லலாம். ஆனால் இறுதியாக நமது வாழ்வு பணி செய்யும் பொழுது, வருகையில் சேர்த்திடுவீர், மறுரூபம் ஆக்கிடுவீர், மணவாளன் உந்த அன்பில் மகிழ்ந்தே மலர்ந்திடுவீர். அப்படி என்றால் நம்ம எல்லோருமே இங்கே ஒரு ரெஜிஸ்டர் தயார் பண்ண வேண்டும். பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் பொழுது அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கும். அங்கே எல்லாரும் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க பேர் வரும் பொழுது. அந்த அட்டண்டன்ஸ் மறு உலகிலே அங்கே மோட்சத்திலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு நம்ம அட்டண்டன்ஸ் எடுப்பார்கள். உங்களுடைய பேர் இருக்கின்றதா என்று நாம் சோதிக்க வேண்டும், ஆன்ம சோதனை செய்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பெயரை அங்கே பதிவு செய்ய நான் இங்கு வாழ்கின்ற வாழ்க்கை உறுதுணையாக இருக்க நான் எப்பொழுதுமே பாடுபடுவேன் என்று சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் சில நேரங்களில் நாம் கடவுளை உள்ளே வைத்து கொண்டே தேடிக்கொண்டு இருக்கின்றோம். ஒரு நண்பர் அப்படிதான் ரயில்வே ஸ்டேஷனிலே நான் நின்று கொண்டு இருக்கும் பொழுது, ஐயா நான் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும், உங்களுடைய பேனாவை கொடுங்க அப்படின்ட்டு கேட்டார். நான் பேனாவை எடுத்து கொடுப்பதற்கு முன் அவருடைய பையை பார்க்குறேன், பாக்கெட்டில் பேனா இருக்குது. நான் கேட்டேன், சார் உங்கள் பாக்கெட்டில் பேனா இருக்குதுன்னு சொன்னேன். ஓ அப்படியா, அப்போ பார்த்துட்டு சாரி சார்னு சொல்லிட்டு போகிறார். இன்னொரு இடத்துல குருமானவர்கள்லாம் சேர்ந்து ஒரு நியூஸ் பேப்பர் ரூமில் படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு குருமானவர் சொல்கிறாரு, என் கண்ணாடி எங்கே வச்சேன்னு தெரியல தேடிக்கிட்டு இருந்தார். நான் சொன்னேன், நீங்கள் எங்கேயுமே வைக்கல, கண்ணாடி நீங்கள் மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் எங்கேயோ இருக்கின்றன. எங்கேயோ இருப்பதன் காரணமாக எதை பற்றி நாம் சிந்தனை வைத்து கொண்டிருக்கின்றோம், எதற்காக நான் பேசிக்கின்றோம், யாருடன் பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்பது கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த வாழ்வில் அதிகமான பயணங்களை, அதிகமான நேரங்களை, அதிகமான சொற்களை நாம் பேசுவதை விட அந்த அழகான இயேசுவுக்காக வேண்டி வாழ நாம் முழுமையாக முன் வர வேண்டும். இல்லாவிட்டால் எவ்வளவுதான் பவர் இருந்தாலும், எவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் நாம் பிறரை ஆசீர்வதிக்காமல் இருக்கும் பொழுது வாழ்வில் வாழவே முடியாது. ஒரு பெரிய ராக்ஃபெல்லர் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவர் வாழும் பொழுது அவருக்கு ஒரு ஆசை, உலகத்திலே நான் தான் பெரிய பணக்காரனாக மாற வேண்டும். அவர் அமெரிக்காவிலே நியூயார்க்கிலே பிறந்து பிறகு கிளீவ்லாண்டிலே வளர்ந்து அவர் பெற்ற அந்த பணியை ஜாப் டே என்று சொல்லி கொண்டாடுவார். நன்றாக உழைத்து வர வேண்டும், பயணிக்க வேண்டும் என்று கருதியவர் 33 வயதிலே ஒரு பெரிய பணக்காரனாக மாறுகின்றார். 43 வயதிலே அவர் உலகத்திலே பெரிய பணக்காரனாக மாறுகின்றார். அவர் நினைக்கின்றார், நான் எப்படி இதை ஒரு வருடம் மட்டும்தான் அல்லது பல வருடங்கள் இதை தக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி கஷ்டப்பட்டு உழைக்கின்றார். கஷ்டப்பட்டு உழைத்ததன் காரணமாக அந்த பதவியை, அந்த இடத்தை ஏறக்குறைய 10 ஆண்டுகள் 53 வயது வரை தக்க வைத்து விட்டார். 10 ஆண்டுகள். ஆனால் என்ன ஆனதோ, 53 வயது இருக்கும் பொழுது ஒரு நோய் அவரை தொடுகின்றது. அந்த நோயின் காரணமாக ஹாஸ்பிட்டலிலே அவர் இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற டாக்டர்ஸ், அங்கே இருக்கிற நர்சஸ், அந்த கிளினிக்கில் இருந்து எல்லோரும் வந்து பார்க்கின்றார்கள், பேசுகின்றார்கள். சொல்ல முடியவில்லை. பெரிய பணக்காரர். டாக்டர் சொல்லுகின்றார், உங்களுக்கு இருக்கின்ற நோய் உலகத்திலே யாருக்கும் கிடையாது, இந்த நோயை யாராலும் குணப்படுத்த முடியாது. அவருக்கு அப்படியே ஒரு பெரிய ஷாக். இவ்வளவு சொத்தை கொடுத்தவர், இவ்வளவு செல்வங்களை கொடுத்தவர் எனக்கு இப்படி ஒரு நோயை கொடுத்து விட்டாரே என்று சொல்லி கலங்கி போய்விட்டார். பிறகு அங்கே இருக்கிற அந்த கிளினிக்கில் இருக்கின்ற நர்சஸ், டாக்டர்ஸ் எல்லோரும் முயற்சி செய்கின்றார்கள், ஒன்றும் பண்ண முடியவில்லை. இவர் நினைக்கின்றார்,
நாம் இவ்வளவு சொத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகின்றோம், இதை பிறரோடு பகிர்ந்து வாழலாமே என்று கருதி ஒரு செக் புக்கை எடுத்து அந்த செக் புக்கிலே அவர் கையெழுத்து போட்டு பிறருக்கு இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும், இந்த கிளீனுக்கு இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எழுதுகின்றார். அந்த பணம் அவர்களை சென்று அடைகின்றது. அந்த பணத்தை பெற்றவர்களும் அதை பயனடைந்தவர்களும் நினைத்து பார்க்கின்றார்கள், இவருக்கும் அந்த பணத்தை கொடுத்த பிறகு பிறர் வாழ வேண்டும், நான் மட்டும் முதலிடத்தில் உலக பணக்காரனாக இருந்தால் போதாது என்று எண்ணிய நேரத்திலிருந்து அப்படியே துளி துளியாக மெதுவாக இவருக்கு மறு உயிர் கிடைக்கின்றது. பிறகு ஏறக்குறைய 98 ஆண்டுகள் வாழ்கின்றார். இதை எதை காண்பிக்கிறது என்றால், பிறருக்காக பணிவிடை செய்து பிறருடைய வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணம் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு இந்த வாழ்விலே என்றென்றும் ஒரு நிம்மதியான, ஒரு பரிபட்ட வாழ்வாக இல்லாமல் ஒரு புதுப்பிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும். தொடர்ந்து நாம் நல்ல செயல்களில் ஈடுபட முடியும். இந்த வாழ்வை நினைத்து நாம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது எல்லோரும் பாராட்டக்கூடிய அன்பான இயேசுவே, அழகான இயேசுவே, அன்பான இயேசுவே, அழகான இயேசுவே, உம்மோடு வாழவே என் உள்ளம் ஏங்குதே. அன்பான இயேசுவே, அழகான இயேசுவே, உம்மோடு வாழவே என் உள்ளம் ஏங்குதே. உலகமே மாயையே, உன்னன்பு போதுமே, உன்னதரே உமை காண உள்ளம் ஏங்கிடுதே. உலகமே மாயையே, உன்னன்பு போதுமே, உன்னதரே உமை காண உள்ளம் ஏங்கிடுதே. உன்னதரே உமை காண உள்ளம் ஏங்கிடுதே. ஓஹோ, உன்னதரே உமை காண உள்ளம் ஏங்கிடுதே. அன்பான இயேசுவே, அழகான இயேசுவே, உம்மோடு வாழவே என் உள்ளம் ஏங்குதே. அன்புள்ளவர்களே, நாம் பிறருக்கு பணிவிடை செய்யும் பொழுது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை கடவுள் இந்த உலகிலே கொடுக்கின்றார். இயேசுவை, ஆண்டவரை அரசனாக மாற்ற நாம் எல்லோருமே முயற்சி செய்தோம். 5000 பேருக்கு உணவு கொடுத்த உடனே நாம் அவரை எப்படியாவது அரசராக்கி விடலாம் என்று நினைத்தோம். அந்த அரசு உரிமை வேண்டாம், பணிவிடை செய்யவே வந்துள்ளேன் என்று சொல்லி எல்லோருக்கும் நல்ல ஒரு பாடத்தை கொடுத்திருக்கின்றார். அதை பின்பற்றும் பொழுது நிம்மதியான வாழ்வு பிறக்கின்றது. எனவே ஆண்டவர் இயேசு நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து பிறர்க்கு பணிவிடை செய்யவும், பிறரோடு எல்லா விதத்திலும் ஒற்றுமையாக இருந்து பாடுபடும் பொழுது வாழ்வு பிறக்கின்றது. நாம் ஒருவரோடு இணைந்து வாழ முடிகின்றது. இறுதியாக ஒரு ஒற்றுமையான திருச்சபையை இந்த உலகில் நம்மால் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவர் இயேசு நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.